ஒரு தாய் தன் பிள்ளை மேல் வைக்கும் அன்பிற்கு ஒரு அளவே இல்லை. அதே சமயத்தில் ஒரு தாய் தன் குழந்தைகளை கொள்ளும் ஒரு சில சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சமீபத்தில் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியை சேர்ந்த ஒரு பெண் தனது 2 பெண் குழந்தைகளை பால் கொடுக்கும்போது மார்போடு மார்பா அணைத்து கொன்று விட்டார். சில கொடூர தாய்கள் தன் குழந்தைகளை கொல்லும் சமயத்திலும் லண்டனில் நடைபெற்ற கண்ணீர் வரவழைக்கக்கூடிய ஒரு ஹார்ட் டச்சிங் சம்பவம். லண்டனை சேர்ந்த சார்லட் என்கிற பெயிண்ட் டெக்னீசியன் என்கிற பெண்ணுக்கும் அட்டிலா என்கிற இன்ஜினியருக்கும் திருமணம் முடிந்தது. அப்பெண் முதல் குழந்தையை பெற்றெடுக்க போகிறார். அப்பெண் 20 பிரெக்னன்சியாக இருக்கும் சமயத்தில் 20ஆம் வாரம் ஸ்கேனில் பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் அவர்களுக்கு தெரிய வருகிறது. அதாவது அந்த குழந்தை இப்போ அப்நார்மலாக இருக்கு, ரொம்ப வீக்காக இருக்கு. இதை கேட்டு பெண் அவர்கள் இதயமே உடைந்து விட்டது என அப்பெண் கூறுகிறார். அப்நார்மலாக அவர்கள் குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு எவ்வளவு அப்பெண் பேர் வைத்தார்கள். குழந்தை பிறந்ததுமே சுவாசிக்க முடியவில்லை அப்பெண் குழந்தையா. ஸோ உடனே வெண்டிலேட்டர் ஆப்ரேட் பண்ணி அது மூலமாக சுவாசம் கொடுத்து கொண்டு இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் குழந்தையை யாரும் தூக்க கூட முடியாது. 3 நாட்கள் பிறகு அக்குழந்தைய அவர்கள் அம்மா கையில் வாங்கினார். அச்சமயம் அம்மா அவருக்கு அந்த ஆனந்த கண்ணீருக்கு அளவே இல்லை. 1 வீக் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் குழந்தை தன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. இதை பார்த்து அவர்களுக்கு அவர்கள் இதயமே உடைந்து விட்ட. முதல் குழந்தை வேற. ஆஃப்டர் 4 வீக் அக்குழந்தை இறந்து விட்டது. அத்துடன் என்ன செய்தார், வெண்டிலேட்டர் அதை கலட்டி விட்டு அதை தான் இறந்த குழந்தையை முதல் முறையாக பெற்றோர் கையில் தூக்கினார்கள். வெண்டிலேட்டர் அந்த கருவி இல்லாமல். அது அவர்களுக்கு ஒரு உணர்ச்சிகரமான ஃபீல். ஏனென்றால் முன்னாடி அவர்கள் குழந்தையை தூக்கும் போது நர்ஸ் வாங்கி விடுவார்களாம். ஜனவரி 20 அக்குழந்தை இறந்து விட்டது. அப்புறம் வெண்டிலேட்டரை கழட்டி அவர்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தார்கள். வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு அவர்கள் குழந்தை அடக்கம் செய்தது ஜனவரி 26. 16 நாட்கள் தன் இறந்த குழந்தையுடன் நாங்கள் நாட்களை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு இறந்த குழந்தையுடன். அவர்களுக்கு அப்போ தோணுமா, நம்ம செய்யறது ரைட்டா, அவன் ஃபீலிங் நம்ம செய்யறது ரைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு 16 நாட்கள் கிட்டத்தட்ட 16 நாட்கள் இறந்த குழந்தையுடன் தங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ரெஃப்ரிஜிரேட்டர் மூலமாக பாதுகாத்து குழந்தையுடன் வெளியில் செல்வது, இறந்த குழந்தையுடன் வெளியில் செல்வது, இந்த மாதிரி நிகழ்வுகளில் தங்கள் டைம்களை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கார்கள் தங்கள் தாயும் தந்தையும். இதற்கு காரணம் குழந்தையின் மேல் பாசம். அவர்களால் குழந்தை மீது உள்ள பாசத்தால் 16 நாட்கள் கிட்டத்தட்ட 16 நாட்கள் இறந்த குழந்தையை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறார்கள். இது ஒரு அற்புதமான உணர்வு அவங்களுக்கு. கடைசியாக ஜனவரி 26 குழந்தையை அடக்கம் செய்திருக்கிறார்கள். அப்போது தந்தை ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவிட்டிருக்கிறார். என்ன பதிவு பாருங்க, அது பெரிய டச்சிங்கான பதிவு. தன் தாயும் சென்று வா மகளே, அங்கு ஏஞ்சல்ஸுடன் பறந்து கொண்டிரு அப்படின்று போஸ்ட் பதிவிட்டிருக்கிறார். இந்த மாதிரி நிகழ்வுகளை படிக்கும்போது கண்ணீர் வரவழைக்கக்கூடிய சம்பவம் மிகப்பெரிய தாக்கத்தை நம்ம உணர்த்துகிறது. இந்த மாதிரி தாய்மார்கள் பொதுவாக ஃபாரின் கலாச்சாரங்கள் பற்றி இப்படி ஒரு பெண் இருக்க என்பதை ஆச்சரியம்தான். அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கும் பெண்கள், சில கொடூர பெண்கள் தங்கள் குழந்தைகளை கொன்றும் புதைத்தும் வருகிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கள்ளக்காதலால் தான் பெற்ற குழந்தையை கொள்கிறார்கள். பெண் குழந்தையாக இருந்தால் கொள்கிறார்கள். இஸ்லாத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், யார் ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்து
நன்றாக வளர்த்து பராமரிக்கிறாரோ அவரும் நானும் சொர்க்கத்தில் இவ்வாறு இருப்பேன் என்று தனது கைகளை இணைத்து காண்பித்தார்கள். அல்லாஹ் சுபான் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் பெண் குழந்தைகள் பிறக்கப்பட்ட நன்மாராயம் கூறப்பட்டால் அவர் முகங்களோ கருத்து விடுகின்றன. அதாவது பெண் குழந்தைகள் பிறப்பதோ நன்மாராயம். பெண் குழந்தைகளை கருத்தும் பாதுகாப்பாகவும் வளர்க்க வேண்டும். பெண் குழந்தையின் மகிமைகளை பற்றி இஸ்லாத்தில் எடுத்து கூறுகிற அளவுக்கு அதிகமான கருத்துகள் உள்ளன, அதிகமான பதிவுகள் உள்ளன. தந்தை எழுதியிருக்கிறார் ஃபேஸ்புக்கில், நீ எங்களை விட்டு சென்று விட்ட, ஆனால் எங்கள் நினைவுகளில் என்றென்றும் நிலைத்திருப்பார். நான் உன்னை வளர்த்து ஆளாகணும் பார்த்தேன், ஆனா ஏஞ்சல்ஸ் உனக்காண்டி வேற பிளான்ஸ் வச்சிருக்காங்க. அங்கே போய் சந்தோஷமா நீ என் நினைவிலிருந்து போக மாட்டாய் என்று எவ்விலே அச்சிறுமியின் குழந்தையின் தந்தை அட்டிலா இந்த அளவுமான துயரமான சம்பவங்கள் கண்ணீர் வரவைக்கும். லண்டன் மேற்கத்திய கலாச்சாரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துள்ள என்பது மிகவும் ஆச்சரியத்துக்குரியது. ஏனென்றால் மேற்கத்திய கலாச்சாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது என்பது அபூர்வம்தான், பெரிய ரேர். அதிகமாக நியூஸ் பாத்ரூம் போகும்போது பெண் குழந்தையை பெற்றெடுத்து அங்கனே போட்டுவிட்டு வர்றது, இந்த மாதிரி நியூஸ் தான் நம்ம வெளிநாட்டு நியூஸில் அதிகமாக படுத்தியிருப்போம். வெளிநாட்டு கலாச்சாரம் வேறு மாதிரி. ஆனால் கலாச்சாரம் மத்தியில் இப்படி ஒரு பெண், இப்படி ஒரு தாய் இருக்கிறார்கள் என்றால், ஒரு தாய் தந்தை இருக்கிறார்கள் என்றால் அது வெறும் பெரிய ஆச்சரியம்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், உங்கள் வறுமை பயந்து உங்கள் குழந்தைகளை கொள்ளாதீர்கள், அவர்களுக்கும் நானே உணவு அளிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் குர்ஆனில். பெண் குழந்தைகள் மகிமைகள் அறியாமல் பல பேர் இருக்கிறார்கள். இந்த மாதிரி சம்பவம் உண்மையிலே வெரி ஹார்ட் டச்சிங் சென்டிமெண்ட் இன்ஸ்டன்ட். இது போன்ற பெண் குழந்தை சார்லட் அண்ட் அட்டிலா அவர்கள் மிகவும் மகிழ்ச்சிகரமான நாள். அந்த ஒரு 16 நாட்களாக தன் மகளோட ஸ்பெண்ட் பண்ண டேஸ். அட்டிலா ஒராட்டா ஃபேஸ்புக் பாருங்க அவர் என்ன எழுதியிருக்கிறார். ஆனால் இது மிகவும் ஆச்சரியமான செய்தி. Bye Evelyn, we will never ever forget you. Always going to be in our thoughts every day. I wish I could see you grow up, but the angels had other plans for you, and just enjoy it up there. Love you millions forever. இன்றையும் அவர்கள் நினைவில் வாழ்ந்து கொண்டிருப்பார் எவ்லின். Very touching sentiment incident. இது போன்ற மேல்மொழி நியூஸ்களுக்கு நமது ஏர்வாடி மீடியா என்கிற FB பேஜையும் அறிவுகள் 1000 என்கிற நமது FB குரூப்பையும் மற்றும் யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் வாங்க அறிவோம் என்கிற நம் ஃபேஸ்புக் குரூப்பையும் லைக் பண்ணுங்க. இது போன்ற மேன்மேலும் தகவல் உங்களிடம் சேர்ந்து கொண்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இது எங்களின் இந்த குரூப்புகள் மற்றும் பேஜ் மற்றும் யூடியூப் சேனலானது உங்களை மகிழ்விக்கும் என நாங்கள் நம்புகிறோம். இது உங்களை மகிழ்விக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு